வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. மற்றும் ஒரு லாங் ரிவ்யூ அப்படின்னு தான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஆம், இந்த முறை நான் பேசப்போற ஒரு ஃபில்ம் வந்து இயக்குனர் ராம் பிரசன்ட் பண்றாங்க. டைரக்டர் அவினாஷ் பிரகாஷ் இயக்கத்தில அவருடைய டைரக்டோரியல் டெபியூ இது. ரொம்பவே ஐ மீன் ஃபெஸ்டிவல்ஸ்லலாம் நெறைய அங்கீகாரங்கள் பெற்று தியேட்டர்ஸ்க்கு மறுபடியும் மீண்டும் திரும்ப வந்திருக்கு. படத்தின் பெயர் நாங்கள். மலைகள்லாம் என்னைக்குமே ரொம்ப வித்தியாசமான ஒரு இடங்கள்ல. அழகு கண்டிப்பாக உண்டு. அ பட் அதுக்கு நான் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன் மலைகளுக்கு. அ மலைகளுல ஒரு விதமான ஒரு தனிமைய உருவாக்கக்கூடிய இடம் அது. இன்ஃபாக்ட் டக்குனு நம்ம ஷைனிங் மாரி படம்லாம் யோசிச்சோம் அப்படின்னா, அ அவன் வந்து அந்த வேலைக்கு அவன் ஒரு மலைக்கு போறதுக்கு பதிலா ஒரு பீச் பக்கம் போயிருந்தான் அப்படின்னா, கண்டிப்பாக ஜாக் டாரன்ஸ் அப்படிங்கிறவன் அப்பேற்பட்ட ஒரு ஆளாக மாறியிருப்பானா அப்படின்னு சந்தேகம் தான் இல்ல? இதெல்லாம் என்ன யோசிக்க வச்சது நாங்கள். காரணம் இந்த படம் காட்டக்கூடிய ஊட்டி அப்படிங்கிற ஒரு வெக்கேஷன் ஸ்பேஸ். மோஸ்ட்லி ஊட்டிக்கு போறவங்கலாம் எதுக்கு போறாங்க? போறோம் நம்ம எல்லாருமே இல்ல. ஒரு மாரி ஜாலியா இருந்துட்டு, இயற்கைய ரசிச்சுட்டு, பண்ணக்கூடிய ஒரு வேலையிலேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு, அங்க போயிட்டு, அ அப்படியே காமா இல்ல சில்ட் அவுட்டா இருந்துட்டு வர்றதுக்காக தான் இந்த மாரி இடங்களுக்கு போவதுண்டு. பட் அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் கதை இது. அ ஒரு 3 அண்ணன் தம்பிங்க. அவங்களுடைய ஒரு அப்பா. இந்த நால்வரும் ஒரு பெரிய ஒரு வீட்ல, பெரிய வீடு. ரொம்ப மாளிகை மாரி இருக்கு அந்த வீடு. அந்த வீட்ல அவங்களுடைய அனுபவங்கள் என்னவாக இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு திரைப்படம். அம் நாங்கள் வந்து ஊட்டிய எப்படி சித்தரிக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பட்டுச்சு. ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இடம் தான். அதில எந்த விதமான சந்தேகமுமே இல்ல ஊட்டி. அண்ட் அவினாஷ் பிரகாஷ் டைரக்டர் மட்டும் இல்ல, அவர் சினிமாட்டோகிராஃபரும் கூட இந்த படத்துக்கு. அப்படின்னும்போது அவர் வந்து ரொம்ப பயங்கரமா கேப்சர் பண்றாரு எஸ்தெட்டிக்கா. ஆ ஆனா, இதில என்ன அப்டின்னா, இந்த ஒரு அழகு அ அ காமிப்பது அப்டின்றது, இந்த அழகு வந்து இந்த கதைய நட்ட நடுவுல ஒரு பெரிய சோகம் இருக்கு. அந்த சோகம் என்ன அப்டின்னா, ஒரு குழந்தை பருவம் அ உடைய ஒரு அழிவு. ஒரு குழந்தை பருவம் எப்படி கொலை செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பத்தின ஒரு படமாகவே நான் அத பார்க்குறேன் நானு. ரொம்ப புதுமையான ஒரு அனுபவமே எனக்கு குடுத்துச்சு நாங்கள். அமைதிப்படுத்துச்சு. அது 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 காட்டக்கூடிய ஒரு பெரிய சோகம் கவனிக்கும் பொழுது. ஆ சில படம்லாம் இல்ல. அதனுடைய நட்ட நடுவுல ஒரு பெரிய அமைதி இருக்கும். இந்த படம் அப்பேற்பட்ட ஒரு ஃபில்மாக தான் பார்க்குறேன். இது பேசக்கூடிய ஹைலி இன்டென்ஸ் எமோஷனல் ஸ்பேஸஸ்லயும் கூட, ஆ ஒரு அவசரமின்மை நான் ரசிச்சேன். ஆ இந்த ஃபில்ம்ல ஒரு த்ருவ், கார்த்திக், கௌதம் அப்படின்ற ஒரு 3 பசங்க அண்ணன், தம்பி. அவங்களுடைய ஒரு அப்பா ராஜ்குமார். அவர் வந்துட்டு எப்பவுமே சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். ரொம்ப அப்யூசிவாகவே இவங்கள ரொம்ப ஒரு மாரி நடத்தக்கூடிய ஒரு தந்தையாகவே இருக்காரு. இந்த அ இன்ஃபாக்ட் இந்த படம் வந்து ப்ராபப்ளி இந்த வருஷத்தில எடுக்கப்பட்ட படங்கள்ல, அ இஃப் நாட் த மோஸ்ட், ஒன் ஆஃப் அ த மோஸ்ட் பியூட்டிஃபுல்லி ஷாட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நெனைக்கிறேன் நானு. அ ஊட்டியோடைய அழக கேப்சர் பண்றதெல்லாம் விடுங்க. அது யார் வேணா பண்ணிறலாம். பட் ஒரு வீட்டுக்குள்ள இன்ஃபாக்ட் மோஸ்ட்லி லைட்டிங்லாம் இல்லாத ஒரு இடத்துல, அடிக்கடி கரண்ட் கட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, அ இந்த படத்த ஷூட் பண்ணப்பட்ட விதம் எனக்கு ரொம்ப புடிச்சது. இந்த படத்தினுடைய சவுண்ட் டிசைன் நான் ரொம்ப ரசிச்சேன். ஆ ரொம்ப என்ன அந்த வீட்டுக்குள்ளேயே என்ன என்னையே அங்க வாழக்கூடிய ஒருவனாக அந்த ஒரு அனுபவத்த எனக்கு குடுத்த ஒரு ஃபில்மாக நான் பார்க்குறேன் நான் அத. அம் அண்ட் அதாவது நம்ம ஒரு மலை பிரதேசத்த எப்படி காமிச்சிருக்கோம் படங்கள்ல அப்படின்னு நம்ம பேசணும்ல. அதே மாரி ஏழ்மைய நம்ம எப்படி காமிச்சிருக்கோம் படங்கள்ல பெரும்பாலும் இல்ல. எப்படி காமிப்போம் அப்படின்னா, அ ஒரு மாரி கிழிஞ்ச துணிய அணிஞ்சுட்டு, ஒரு மாரி ஒரு அ 2 அடி எடுத்து வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்ல அப்படியே எல்லாருமே அ என்னடா இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே! ஒரு உடசலான ஒரு வீட்ல இருந்துகிட்டு. இந்த மாரி தான் நம்ம ஏழ்மைய பார்த்துருக்கோம். இந்த படத்தினுடைய ஏழ்மை கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா, அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, மாளிகை போல மலை மேல பயங்கரமா ஒரு பெருசா இருக்கும். ஆனா, அடிப்படை வசதிகளுக்கு கொஞ்சம் தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பமாக இருக்கு. இன்ஃபாக்ட் அந்த வீட்ல இருக்கக்கூடிய 4வருமே படிச்சவங்களாக இருக்காங்க. நல்லாவே இங்கிலீஷ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. துணிமணிகள்லாம் அவங்க கிட்ட இருக்கு. அப்படி இருந்தும் கூட, இது ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு ஏழ்மைன்னு வச்சுக்கங்களேன். ஐ தாட் தட் வாஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் ஃபார் ஷூர். அண்ட் இதில இன்னொரு ட்ராஜடி என்ன அப்படின்னா, இந்த 4வருக்குமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கான பல காரணங்கள் இருக்கு. இந்த வீடு இருக்கு, அ அந்த இடம் இருக்கு, அ இயற்கையின் அழகு இருக்கு. இது ஒரு அழகான நாய் இருக்கு கேத்தி அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இருந்தும் கூட அவங்களால ஒன்றாக, நிம்மதியாக, அன்போட வாழ்ந்துகிட்டே தூங்க முடியுதா தினமும் அப்படின்னா இல்ல.
ஸோ அவங்க அப்பா வந்து ராஜ்குமார் அப்படின்னு சொன்னால, அந்த கதாபாத்திரம் வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த படம் ஒரு ஒரு ஹீரோவ எப்படி நெறைய படங்கள் செட்டப் பண்ணுமோ, இந்த படத்தினுடைய இது ரொம்ப பெர்சனலான ஒரு ஸ்டோரி அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அவினாஷ்க்கு. அதனால இது அவர் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எபிசோட்ஸாகவே நான் கேள்விப்பட்டேன் அவர் கூட பேசும்போது. ஸோ, அதனால இப்படி சொல்லாமான்னு தெரியல. பட் ஆனா ஒரு வில்லன எப்படி ஒரு செட்டப் பண்றாங்களோ, அவங்களுடைய ஒரு அரைவல் அது போல தான் நான் அந்த படத்த பார்த்தேன் ஆரம்பத்தில. இன்ஃபாக்ட் இந்த 3 அண்ணன் தம்பிங்களும் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. அவங்களுடைய சந்தோஷம் எல்லாமே அவங்க தனிமையில அந்த மூவரும் தனியாக ஆடி, பாடி வெளியில நாய் கூட விளையாடும் பொழுது, அப்பதான் அதுதானே ஒரு குழந்தை பருவத்தினுடைய ஒரு மகிழ்ச்சியே, சந்தோஷமே. ஆனா சோகம் என்ன அப்படின்னா, இவங்க குழந்தைகளாக இருக்கும்போதே அடல்ட்ஸாக மாற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அ அடல்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு வேலைகள கான்ஸ்டன்ட்டாக செஞ்சுகிட்டு இருக்காங்க. அந்த ருட்டீனுக்குள்ள இவங்கள தள்ளுறாங்க. அ வீடு அங்கங்கே சின்ன சின்ன வேலைகள் செய்வது கண்டிப்பாக ஒரு 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 நல்ல பழக்கமாக இருக்கட்டும். பட் ஃபுல் டைம் ஜாப் போல கான்ஸ்டன்ட்டாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க செய்யக்கூடிய வேலையில சின்ன சின்ன தவறுகள் வரும்பொழுது அவங்கள ஒரு பெரிய துன்புறுத்தலுக்குள் ஆளாக்குவது அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பெரிய அ மனசளவுல ஒரு பெரிய பயத்த உருவாக்குவது அப்படின்றதுல, இந்த வேலைய தான் அந்த அப்பா கான்ஸ்டன்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதனால தான் அவருடைய முதல் வருகை இந்த படத்தில ஆல்மோஸ்ட் ஏதோ பேய் வந்த மாரியே இருக்கு. இருட்டுல கரண்ட் கிரண்ட்டெல்லாம் இல்லாம, எல்லாருமே பயந்துகிட்டு, ஒரு பையன் அப்படியே பேண்ட்லயே அவன் வந்து அ ஒண்ணுக்கு போய்க்கிட்டு, இந்த ஜோன்ல தான் அவன் இருக்கான். அந்த குடும்பமே இந்த ஜோன்ல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அம் என்னன்னா, எனக்கு வந்து இது அவருடைய ஒரு வாழ்க்கையிலிருந்து நேரடியாக படமாக்குனதுனால, மேபி அவர் இத ஒரு டாக்யூ டிராமா அந்த ஜோன்ல ஏதோ ஒண்ணு பார்க்குறாரோ, என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அ அதெல்லாம் நிஜத்துக்கு கொண்டு வந்து அத பரிசீலனை பண்ணி அத புரிஞ்சுக்க முயற்சி பண்றாரோன்னு தோணுது. பட் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நமக்கு, நிஜமாவே ஒரு ஹாரர் ஃபில்ம் பார்த்த உணர்வு தான் எனக்கு கிடைச்சது. ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபில்ம்னு சொல்லலாம். ராஜ்குமாராக நடிச்ச அப்துல் அப்படிங்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப புடிச்சது. ரொம்ப வித்தியாசமான நெறைய அதான் சொல்றேனே, நெறைய நாவல்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம். லொகேஷன் பத்தி நம்ம பேசினோம். மறுபக்கம் இந்த படம் வந்து சைல்ட்ஹுட்ட எப்படி சித்தரிக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பேசுனோம். ஏழ்மை எப்படி காமிக்குதுன்னு பேசுனோம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வில்லனே ஆ நல்ல ஸ்மூத் டாக்கிங்கான ஒரு ஆளு. ஆ ஆல்மோஸ்ட் தன்ன தானே உள்ளுக்குள்ள தான் ஒரு ரொம்ப டீசென்ட்டான ஒரு ஆள், நம்பக்கூடிய ஒரு ஆளு. சமூகத்துக்கு ரொம்ப பயன்படுறேன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியவன். என் குடும்பம் நல்லதுக்கு தானே செய்றேன் அப்படின்ட்டு எல்லா பெற்றோர்களும் சொல்வது போல, அவனும் அந்த நெனப்புல தான் கண்டிப்பாக இந்த படத்துல அவன் பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளா, செய்யக்கூடிய செயல்கள் அது எல்லாமே அந்த கருவில இருந்து தான் முளைக்குது அப்படின்னு நெனைக்கிறேன். விச் ஐ தாட் வாஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். பட் இருந்தும் அவன் செய்யக்கூடிய சில காரியங்கள், அவன் அ பேசக்கூடிய வார்த்தைகள், அவன் இந்த குழந்தைகளை நடத்தக்கூடிய ஒரு விதம், அந்த நாய நடத்தக்கூடிய ஒரு விதம், இதெல்லாம் பார்க்கும்போதுல்ல, இந்த படம் டுவர்ட்ஸ் த எண்ட் இவென்ச்சுவலி அ அந்த தந்தையின் மேல் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு விதமான ஒரு கருணையும், ஒரு விதமா உன்ன என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு தன்மையும் வெளிப்படுத்துது. அ அதை என்னால முழுமையாக ஏத்துக்க முடியல அப்படின்ட்டு தான் நெனைக்கிறேன். எனக்கு இன்னமும் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தேவைப்பட்டது. அவனுடைய ஒரு மனிதம் சார்ந்து நான் நிக்க வேண்டுமே ஆனால். பட் கண்டிப்பா கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு விதமான ஒரு வெறுப்பும், பயமும் நமக்குள்ள அ உருவாக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா அந்த பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக தான். ஆம் வேற ஒருத்தங்கள பத்தி நான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த குழந்தைகளோட அம்மாவாக செகண்ட் ஹாஃப் எஸ்பெஷலி ஒருத்தங்க வராங்க வீட்டுக்கு வந்து, அ இந்த கணவன் மனைவி உறவு என்ன அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப டீப்பா இல்லன்னாலும், அப்படியே மேலோட்டமா பேச முயற்சி பண்றாங்க. பட் அந்த தாய் உடைய மனநிலை, அவங்களுடைய ஒரு கதாபாத்திரம் என்ன அப்படின்றத நானும் புரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் கண்டிப்பாக. ஆ பட் அது நடக்காததுக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன் இதுவாக இருக்கலாம். படம் இந்த குழந்தைகளில் இந்த பசங்க பத்திரம் இந்த அப்படின்னும்போது, இந்த பசங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும். அப்போ நாங்க வேற எத எடுக்க முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பட் அப்படி இருந்தும் இந்த படம் பல இடங்கள்ல இந்த குழந்தைகள், இந்த பசங்கள தாண்டின ஒரு பெர்ஸ்பெக்டிவையும் நமக்கு காமிக்க முயற்சி பண்ணுது. நெறைய இடங்கள் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. இந்த குழந்தைகள் பார்க்காத விஷயங்கள் கூட நம்ம பார்க்குறோம். ஸோ ஒய் நாட் அப்படின்னு தோண வச்சது. கேத்தி அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கு அப்படின்னேன்ல இந்த படத்துல. அந்த கேத்திய ஆல்மோஸ்ட் நான் ஒரு மெட்டஃபோர் மாரி தான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த பசங்களுடைய ஒரு குழந்தை பருவத்துக்காகவே அப்படிதான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா, அதுவும் கான்ஸ்டன்ட்டாக அப்படி கொஞ்சம் எனக்கு தனியா என்ன விட்டீங்கன்னா, நான் கொஞ்சம் அப்படி வெளிய வந்து இயற்கையோட சந்தோஷமா சுத்துவேன் அப்படின்னு ஓடி ஆடி ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஒரு மொமெண்ட் ஒண்ணு ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த குழந்தைகளும், அந்த நாயும் விளையாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட். பட் கூடிய சீக்கிரம் அந்த டிக்டேட்டர், அந்த ஒப்ரசர் டக்குன்னு வந்துடுறாரு. வந்த உடனேவே இந்த நாயும்,
அடைபட்டு கிடக்கு. கான்ஸ்டன்ட்டா இந்த நாய பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கென்னல்குள்ளேயே அப்படியே இருக்கு. ஒரு சின்ன தவறு அது செஞ்சா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனை ரொம்ப அநியாயத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவே இருக்கு. ஸோ இவென்ச்சுவலி இந்த நாய்க்கு ஒரு விஷயம் நடக்குது டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபில்ம். அண்ட் அதுவும் ஒரு விதத்தில இது இந்த குழந்தை பருவம் முடிவுக்கு வந்தது அப்படின்ற ஒரு ஜோன தான் என்ன புரிய வச்ச மாரி நான் நெனச்சேன். ஸோ எனக்கு நான் அப்படி தான் பார்த்தேன் அந்த நாயுடைய ஒரு அ ஓவரால் கேரக்டரையே. அம் இந்த படம் அதான் சொல்றேனே, ஓவரால் ஒரு சாட்டிஸ்ஃபையிங் எண்ட் இருக்கா? ஒரு ட்ரெடிஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கா? இதெல்லாம் கண்டிப்பாக இல்ல. பட் ரொம்ப புதுமையான ஒரு அனுபவமாகவே இருக்கு. ரொம்ப நேர்மையான ஒரு அனுபவம் நமக்கு குடுக்குது அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் ரொம்ப திரைப்படங்கள்ல ஜென்ரலாக அ நம்ம பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதில்ல. இவ்வளோ ஹானஸ்ட்டான போர்ட்ரயல் ஆஃப் வல்னரபிலிட்டி அண்ட் ஹர்ட் அண்ட் பெயின் அண்ட் ஃபேமிலியல் ட்ராமா இந்த மாரி ஸ்பேஸஸ்க்குள்ள அ இவ்வளோ நிஜமாக அணுகுறது கிடையாது பெரும்பாலான படங்கள். ஸோ, அதுக்காகவே கண்டிப்பா ஐ வில் பி மோர் தென் ஹேப்பி டூ ரெக்கமெண்ட் நாங்கள் ஒரு வேளை நீங்க பார்க்கல அப்டின்னா. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒண்ணு மனதளவுல தயாரா இருங்க. இது ஒரு ஒரு யூசுவலா நீங்க படங்கள்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த எதிர்பார்ப்பு இல்லாம, ஆ என்ன நான் அர்ப்பணிச்சுக்க தயாரா இருக்கேன் இந்த படத்துக்கு, இத்தன நேரத்துக்கு அப்டின்ற ஒரு ஜோன்லேருந்து இத அணுகும் பொழுது, இந்த படத்தினுடைய அழகையும், ஆழத்தையும் கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் நாங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு ரிவ்யூக்கு சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.